ஐஎன்ஆர் துணை டுடே எபிசோட். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்றே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே வானதியும் பாண்டியும் வானதி வீட்டுக்கு வராங்க இல்லையா, எல்லோரும் பேசின்னு இருக்காங்க. இப்போ அவங்க மாமா எல்லோரும் வந்து சொல்கிறாங்க, என்ன இவ்வளோ பெரிய விஷயத்தை மறைச்சிட்டு எங்களுக்கு இது மாதிரி பண்ணுறீங்களா அப்படின்னு வானதியோட அம்மாவோட தம்பி ஒய்ஃப் வந்து கேட்குறாங்க. அப்படியே அவங்களாம் ஷாக் ஆகி நிற்கிறாங்க. இதெல்லாம் எங்களுக்கு தேவையாடி, இப்படி பண்ணுறேடி, எங்களை தனக்குழியை வச்சுட்டே சொந்தக்காரங்கிட்டேருந்து எங்களை எல்லாரையும் பிரித்து தனிமரமாக்க போறியா, நீ எங்களுக்கு யாரும் இல்லாத ஆக்க போறியா, நீ ஒருத்தி பண்ணுறதுனால பாரு, நீ ஒழுங்காக எங்கள் அண்ணன் சொல்கிற மாதிரி நீ கேள்றி அப்படின்ட்டு வானதி அம்மா சொல்கிறாங்க. முடியாதுமா, நான் தான் ஏதோ சின்ன பொண்ணு கோவத்தில் ஏதோ பேசிட்டேன், நீங்கள் பெரியவங்கள உடனே நான் சொல்கிறத கேட்டிங்கன்னா நீ உடனே மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்களா? எனக்கு பாண்டி தான் பிடிச்சிருக்கு, நான் பாண்டி தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். நீங்கள் வந்து இதையும் மீறி நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னு வச்சுங்க, கல்யாணத்தன்னைக்கு நான் ஓடிடுவேன் பாண்டியோட அப்படின்ட்டு வானதி சொல்கிறாங்க. எல்லோரும் அப்படியே ஷாக்காகி நிற்கிறாங்க. உடனே அவங்க மாமா ஒய்ஃபும் வந்து கோச்சிக்கின்னு, இனிமேல் எங்கள் கூட பேசாதீங்க, எங்கள் கூட எந்த இதுவும் தொடர்பு வச்சுக்காதீங்க, எங்களுக்கு எவ்வளோ அசிங்கம் தெரியுமா, நல்ல வேலை எங்கள் பையன் வந்து எங்கள் அண்ணன் பையன் வந்து தப்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு எங்கள் பேர் தான் கெட்டுருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சண்டை போட்டு அவங்க வெளியே போயிடுறாங்க. பின்னாடியே வானதி அவங்க அம்மா வந்து கற்றுக்கிட்டே ஓடுறாங்க. அண்ணா நில்லுங்கண்ணா, அண்ணா நான் சொல்கிறது கேளுண்ணா, நின்றுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பின்னாடியே வானதி அவங்க அப்பா மச்சான் நில்லு மச்சான் அவங்களும் ஓடுறாங்க. அப்போவும் அவங்க வண்டி எடுத்துன்னு போயிடுறாங்க. அப்புறம் வானதியோட அப்பா வந்து உள்ளே வந்து சொல்கிறாரு, இந்த பாரு பாண்டி, இந்த பொண்ணு உனக்கு வேணாம், தயவுசெய்து இது தலை முழிட்டு நீ பாட்டுன்னு வேறு யாருன்னா பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிக்க, இவன் செட் ஆக மாட்டான், நிமிஷத்துக்கு ஒரு பேச்சு பேசுகிறா, நிமிஷத்துக்கு ஒரு முடிவு எடுக்கிறா, எங்களே இந்த பாடுபடுத்துகிறா, நாளைக்கு கல்யாணம் பண்ணி நீ வந்து இதில் மாட்டின்னு முழிக்காத, தயவுசெய்து அவகிட்டேருந்து நீ எஸ்கேப் ஆகிடு அப்படின்ட்டு வானதி அவங்க அப்பா சொல்கிறாரு. என்னப்பா நீயே இப்படி பேசுகிற, வேறு என்னம்மா பண்ணுறது, இப்படி நிமிஷத்துக்கு ஒரு பேச்சு பேசுகிற, வேறு என்ன பண்ணுறது சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே பாண்டியும் சொல்கிறாரு, சரி விடுங்க, என் மேலேயும் தான் கொஞ்சம் தப்பு இருக்குது, அவள் கோச்சிங்கன்னு ஏதோ ஒன்று என் மேலே இருக்கிற கோவத்தில் அந்த மாதிரி சொல்லிட்டா அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு உடனே இது பாருப்பா, நீ வானதி அவங்க அம்மா சொல்கிறாங்க, இதை பாருப்பா, உனக்கு 6 மாதம் டைம் தரேன், அதுக்குள்ளேயே நீ உங்கள் அண்ணனுக்கு கல்யாணத்தை பண்ணுவியோ என்ன ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, முதல்ல இவ்வளோ கல்யாணம் பண்ணி இந்த வீட்டை விட்டு இங்கேருந்து இட்டுன்னு போயிடுப்பா, எங்களால் சமாளிக்க முடியல, 6 மாதத்துக்கு மேலே ஆச்சுன்னா நாங்கள் எவனையாவது ஒன்று பிடிச்சி கல்யாணம் பண்ணி இந்த வீட்டிலேருந்து அனுப்பிடுவோம், அவ்வளோதான் எங்கள் முடியும் அப்படின்ட்டு வானதி அவங்க அம்மா சொல்கிறாங்க. பாண்டிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. சரின்ட்டு அங்கேருந்து இங்கே ஐயனார் வீட்டை காமிக்கிறாங்க. ஐயனார் வீட்டில் வந்து எல்லாருமே நைட்டு சாப்பிட்டு எல்லோரும் தூங்குறதுக்கு போகிறாங்க. அப்போது அவங்கெல்லாம் பாயில் உட்காந்து பாயெல்லாம் போட்டு பெட்ஷீட்டெல்லாம் தலைக்காணியெல்லாம் போட்டு தூங்க போகிற முன்னாடி இது மாதிரி பாண்டி வந்து நடந்ததெல்லாம் சொல்லுவார். என்னடா சொல்கிற, இந்த மாதிரியே நடந்துச்சு, எனக்கு தெரியும்டா, அந்த பொண்ணை உன்னை விட்டுட்டு கல்யாணம் பண்ணாது, எனக்கு டவுட் இருந்துச்சு, வானதி வந்து உன்னெல்லாம் விட்டு கொடுக்காதுடா, உன்னெல்லாம் விட்டுட்டு அது வேறு எங்கேயும் கல்யாணம்லாம் பண்ணிக்காதுடா அப்படின்ட்டு எனக்கு ஒரு பக்கம் இருந்துச்சுடா மனசில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். உடனே சரிடா, 6 மாதம், டே உனக்கு 6 மாதமாடா, எனக்கும் நிலா 6 மாதம் கொடுத்துக்குது, அண்ணனுக்கு ஒரு 6 மாதம், என்னடா 6 மாதத்துலேயே போகுது நம்ம வாழ்க்கை அப்படின்ட்டு சொன்ன உடனே, டே பல்லவா, நீயும் படித்து முடிச்சுட்டு சீக்கிரமாக 6 மாதத்துக்குள்ளே ஒரு நல்ல வேலைக்கு போகிற, என்னண்ணா நான் மட்டும் வேலைக்கு போகணுமா டே அப்படின்னு சொன்னால், என்ன சும்மா சொன்னேனே அப்படின்ட்டு எல்லோரும் இது கலெக்டாக பண்ணி பேசிட்டு, ஏய் போதும்டா படுத்து தூங்குங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு எல்லாருமே படுத்துக்குவாங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கனாக்கா நிலா வந்து தோட்டத்தில் துணியெல்லாம் துவச்சி அவங்க காய வச்சுட்டுருப்பாங்க. அப்போது சேரன் வந்து ஃபோன் எடுத்துன்னு ஓடி வருவார். நிலா அது பாரு, உன் ஃபோனு ரொம்ப நேரமாக அடிச்சுட்டு இருக்குமா, இந்தாம்மா அப்படின்னு சொல்லுவார். சரின்ட்டு அந்த ஃபோனை வாங்கி பார்த்தாக்கா அவங்க அண்ணி பேசுவாங்க. அவங்க அண்ணி எதுக்கு இவ்வளோ காலையில் ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு நிலாவுக்கு ஒரு பயமாகிடுது. பயந்துக்கிட்டே என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபோனை எடுத்து பேசுகிறாங்க. அண்ணி சொல்லுங்க அண்ணி, எப்படி இருக்கீங்க, நாங்கள் நல்லா இருக்கோம், அம்மா அப்பாலாம் எல்லாருமே நல்லா இருக்கிறோம், நிலா நீ எப்படி இருக்கேன்னா நல்லா இருக்கிற அண்ணி அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீ இவ்வளோ காலையில் ஃபோன் பண்ணுறீங்களே, அதுவா ஒரு விஷயம், உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் உங்கள் வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்காங்க, கிளம்பிட்டாங்க அப்படின்னு. என்ன அண்ணி சொல்கிறேன், ஆமாம் உன்னை பார்க்குறதுக்கு தான் வந்துட்டுருக்காங்க, எதுக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவங்களே நேரில் வந்து சொல்லுவாங்க பார் அண்ணி, எப்படியோ உங்களுக்கு தெரியும், சொல்லுங்க அண்ணின்றாங்க. அதுக்கு நான் நேரில் வராங்கல்ல எல்லாம் சொல்லுவாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அண்ணி ப்ளீஸ் அண்ணி சொல்லுங்கள் அண்ணி அப்படின்ட்டு நிலா எவ்வளவோ தொந்தரவு பண்ணி கேட்பாங்க. ஆனால் அவங்க அண்ணி வந்து வேறு கதையெல்லாம் பேசிவிட்டு, சரி நிலா நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருவாங்க. உடனே
மறுபடியும் சேரன் வருவார். என்னப்பா என்னப்பா விஷயம் அப்படின்ட்டு. இல்லைண்ணே இந்த மாதிரி எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் என்னை பார்க்கறதுக்கு இங்கே வராங்களாம் அப்படின்னு சொன்னோன்னே, என்னப்பா சொல்கிற? ஆமாம் கிளம்பிட்டாங்களாம். இப்போ கிளம்புனா இன்னும் 2 மணி நேரத்தில் வந்துடுவாங்க. அப்படியாப்பா, சரிப்பா நான் உள்ளே போய் வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறேன்ப்பா அப்படின்ட்டு சேரன் உள்ளே போயிடுவார். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே தூங்கின்னு இருப்பாங்க. டேய் எழுந்திருங்கடா எழுந்திருங்கடா. அண்ணே அண்ணியே பேசாத போயிடுச்சு பார்த்துட்டு, நீ என்னண்ணே சும்மா எழுப்பின்னு இருக்க அப்படின்னு பல்லவன் சொல்லுவார். ஏய் எழுந்துடா சோடா எழுந்துற, எல்லோரும் எழுந்துருண்ணா, சும்மா எதுக்குண்ணா எழுந்துட்டு சொல்கிறேன். போனேன் நாங்கள் கொஞ்ச நேரம் தூங்குறோம் அப்படின்வாங்க. ஏய் எழுந்திரிக்க போகிறீங்களா இல்லையாடா அப்படின்னு சொன்னோன்னே, போங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் படுத்து தூங்குவாங்க. உடனே சேரன்னு சொல்லுவார், இந்த மாதிரி நிலாவோட அம்மா அப்பா அங்கே வராங்களாண்டா, அதனாலண்ணே அப்படியே சோழன் வந்து அப்படியே துடிச்சு பிடிச்சி எழுந்து உட்காருவார். எதுக்கு வராங்களாம் இங்கே அவங்க? அதுக்கு தெரியலடா, நிலா அவங்க அம்மா அப்பா வராங்களாம், அதெல்லாம் ஏந்திருங்கடா, வீடெல்லாம் ஆளுக்கு ஒரு வேலை செய்யுங்கடா, க்ளீனாக இருக்கணும் வீடு அப்படின்னு சொல்லுவார். உடனே எல்லோரும் எதுக்கு வருவாங்க, ஏன் வராங்க அப்படின்னு சோழன் வந்து உட்காந்துட்டு யோசனை பண்ணியிருப்பார். பாண்டி ஒரு பக்கம் யோசனை பண்ணுவார். பல்லவன் வந்து எழுந்து அந்த பெட்ஷீட்டெல்லாம் அப்படியே மடிச்சுன்னு இருப்பார். இதோடு இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. நாளைக்கு வந்து நிலாவை வந்து அந்த டைவர்ஸ் ஆனதை வந்து தெரிஞ்சு அவங்க வந்து சரிம்மா இனிமேல் இந்த வீட்டுக்கும் உனக்கும் சோழனுக்கு எதுவும் இல்லைல்ல, அதான் டைவர்ஸ் ஆயிடுச்சே, வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்களா? நிலா அவங்க கூட போவாங்களா? இல்லை நான் இங்கே தான் இருப்பேன், என்ன இருந்தாலும் நான் வந்து இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்லை நம்ம அம்மா அப்பா பேச்சு கேட்டுன்னு அங்கே போயிட்டோம்னா அவங்க வந்து திரும்பி நம்மளை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி நம்மளுக்கு எதனா கல்யாணம் ஏற்பாடு பண்ணுவாங்களா அப்படின்னு எல்லாமே யோசித்து நிலா என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு தெரியாதுங்க. இனி வரப்போகிற எபிசோடில் தான் அதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். பாய். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்.